டெல்லியில் உள்ள என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் அலுவலகத்தில் இருக்கக்கூடிய ஒரு பரபரப்பான செய்தி என்ன என்று கேட்டால், அந்த சற்று முன் வந்தது எனக்கு கிடைத்தது, துரைமுருகனுக்கு நோட்டீஸ் அனுப்பலாமா அல்லது கேள்வி அனுப்பலாமா? என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் மூலமாக மணல் வாரி கொள்ளை விஷயத்தில் துரைமுருகனுக்கு இடி நோட்டீஸ் என்றாலே தமிழக அரசியலில் ஒரு மாறும், களம் மாறும், தளம் மாறும், காட்சிகள் மாறும், ஆட்சிகள் மாறும். இரண்டு முக்கிய திமுக புள்ளிகள் அகப்பட்டாலும் ஆச்சரியப்படுவதற்கில்லை. காரணம், தமிழக சிபிசிஐடியினர் அதை மறைக்கிறார்கள். இந்த விஷயம் டெல்லியில் பரபரப்பாக பார்க்கப்படுகிறது. சிபிஐ விசாரணை வந்தால் ஒரு மாதத்திற்குள் இரண்டு முக்கிய திமுக புள்ளிகளையும் சில முக்கிய பிரமுகர்களையும் உத்தராகண்ட்ல யூசிசி பாஸ் பண்ணிட்டாங்க. உத்தராகண்ட் நகராட்சி 12 நகராட்சிகளையும் பாஜக கைப்பற்றியது. இது ஸ்டாலினுக்கு தெரியுமா? வட இந்திய அரசியல் புரியுமா? திருப்பி திருப்பி கேள்வி கேட்கறாங்களே. பணம் தான் இவங்களுக்கு முக்கியம். தென்னரசு சரணாகதி அடைஞ்சிட்டாரு. நம்ம நரேந்திர மோடி மற்றும் அம்மையார் சீதாராமன் காலில் பணம் கொடுங்க பணம் கொடுங்கன்னு. ரியல் ஒன் வாய்ஸ் நண்பர்கள் நேயர்களுக்கு வணக்கம். தொடர்ச்சியாக பல்வேறு முக்கியமான தகவல்களை டெல்லியில் இருந்து கொடுத்து கொண்டிருக்கும் மூத்த பத்திரிகையாளர் டெல்லி ராஜகோபாலன் சார் அவர்கள் நம்முடைய இருக்கிறார். வணக்கம் சார். நமஸ்காரம். நமஸ்காரம் சார், இப்போ டெல்லி இடி அலுவலகத்துல தமிழகம் குறித்து ஒரு பரபரப்பு நிலவிக்கிட்டு இருப்பதா செய்திகள் வந்துகிட்டு இருக்கே சார், அது உண்மையா? அந்த பரபரப்புக்கு காரணம் என்ன சார்? உண்மை. காரணம் துரைமுருகன். நான் சற்று நேரத்திற்கு முன்னதாக 28ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை ஜனவரி மாதம் 2025ஆம் வருடம் சுமார் 11:40 முதல் 11:50 வரை ஒரு உயர் அதிகாரியை சந்தித்தேன். டெல்லியில் உள்ள என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் அலுவலகத்தில் இருக்கக்கூடிய ஒரு பரபரப்பான செய்தி என்ன என்று கேட்டால், என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்டிற்குள்ள ஒரு லீகல் செல்லுன்னு ஒன்று இருக்குதுங்க. என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் ஒருத்தர், அவருக்கு 2 ஸ்பெஷல் டைரக்டர், அவருக்கு 5 ஜாயிண்ட் டைரக்டர்ஸ். அதில் ஒரு 5 ஒவ்வொரு ரீஜனுக்கு ஒன்று வச்சிருக்காங்க. இதில் லீகல் செல்லுன்னு ஒன்று இருக்குது. அங்கே லீகல் செல்லில் இன்னைக்கு நான் கண்டுபிடித்த செய்தி ரியல் ஒன் நேயர்களுக்கு நான் பகிர்ந்து கொள்வது நெல்லை சிவா மூலமாக என்ன என்று கேட்டால் பரபரப்பு செய்தி. அந்த சற்று முன் வந்தது எனக்கு கிடைத்தது, துரைமுருகனுக்கு நோட்டீஸ் அனுப்பலாமா அல்லது கேள்வி அனுப்பலாமா? என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் மூலமாக மணல் வாரி கொள்ளை விஷயத்தில் அந்த விஷயத்தை பார்த்தால் 5 கலெக்டர்கள் கொடுத்த வாக்குமூலங்கள் அனைத்தும் மத்திய என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்டுடைய லீகல் செல் நன்றாக அதை அலசி ஆராய்ந்து பார்த்துவிட்டு அதிலிருந்து சில கொஸ்டின்களை எடுத்திருக்கிறார்கள், கேள்விகளை. அதை டைப் அடித்து கேள்விகளாகவே துரைமுருகன் அனுப்பலாமா அல்லது அவரை சம்மன் செய்யலாமா என்பதை முடிவெடுப்பதற்கு இன்னும் ஒரு நாள் முடிவெடுத்து விடுவார்கள். இது அரசியல் ரீதியாக இருந்தாலும் துரைமுருகனுக்கு இடி நோட்டீஸ் என்றாலே தமிழக அரசியலில் ஒரு மாறும், களம் மாறும், தளம் மாறும், காட்சிகள் மாறும், ஆட்சிகள் மாறும். ஓகே சார். அப்போ இப்போ துரைமுருகன் அவர்களுக்கு இந்த பக்கம் நோட்டீஸ், அந்த பக்கம் கதிர் ஆனந்த் இடி அலுவலகத்துல வச்சு ஏற்கனவே திணற கேள்விகள் கேட்கப்பட்டிருக்கு. அப்போ இந்த 2 பேருக்குமே ஒரு இடி மூலமாக பெரிய ஒரு நெருக்கடி அப்படிங்கறத எடுத்துக்கலாமா சார்? எங்க நெருக்கடி ஏன் சொல்றீங்க சிவா? அவங்க ஊழல் பண்ணும்போது நெருக்கடி இல்லையாங்க? அப்போ அவங்களுக்கு தெரியுமா 2025இல் முதலமைச்சராக இருக்கக்கூடிய மு.க. ஸ்டாலினுக்கு எந்த நெருக்கடி வரும் தெரியுமா அவங்களுக்கு? இது யதார்த்தமாக கண்டினியூயிங் ப்ராசஸ். இது இருப்பினும் மு.க. ஸ்டாலின், ஐயா மு.க. ஸ்டாலின் மாண்புமிகு முதலமைச்சருக்கு இது ஒரு நெருக்கடி காலம்தான். சரி, இப்போ இந்த வேங்கை வயல் விவகாரம், அதாவது சிபிசிஐடி குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்தாங்க. விசிக உள்ளிட்ட கட்சிகள் இந்த குற்றப்பத்திரிகை ஏத்துக்காமல் போராட்டங்களை நடத்திக்கிட்டு இருக்காங்க. இந்த வேங்கை வயல் விவகாரம் டெல்லியில எப்படி சார் பார்க்கப்படுது? சிபிஐ அலுவலகத்திற்கு இது ஆணையிட்டால், தமிழக கோர்ட் மூலமாகவோ அல்லது தமிழக அரசாங்கம் மூலமாக வந்தால், தமிழக அரசாங்கம் தான் வாபஸ் பெற்றுட்டாங்க. எல்லா சிபிஐக்கு இருக்கக்கூடிய ஆர்டர்ஸ் கொடுக்க மாட்டோம்னு இருந்தாலும் சென்னை உயர்நீதிமன்றம் ஆணையிட்டால் கண்டிப்பாக டெல்லியில் அது பரபரப்பான விஷயமாக்கப்படும். 2 முக்கிய திமுக புள்ளிகள் அகப்பட்டாலும் ஆச்சரியப்படுவதற்கில்லை. காரணம், தமிழக சிபிசிஐடியினர் அதை மறைக்கிறார்கள். பாருங்க சிவா,
இந்த விஷயம் நடந்து 1.5-2 வருஷம் ஆயிடுச்சுங்க. பல விஷயங்கள் மூடப்பட்டு இருக்கும். குற்றச்சாட்டு பத்திரிகை ஏன் அவசர அவசரமாக தமிழக போலீசார் செய்தார்கள்? 2 வருட கால தாமதமாக இருந்தாலும் அது அரசியல் சூழ்நிலையை உருவாக்கிவிட்டது, நெருக்கடி உருவாக்கிவிட்டது. மு.க. ஸ்டாலின் அரசாங்கத்திற்கு விஜய் சொல்லுவதன் மூலமாக தமிழகத்தில் விடுதலை சிறுத்தை கட்சிகள் அறைகூவல் மூலமாக. ஆக மொத்தம் இந்த விஷயம் டெல்லியில் பரபரப்பாக பார்க்கப்படுகிறது. சிபிஐ விசாரணை வந்தால் 1 மாதத்திற்குள் 2 முக்கிய திமுக புள்ளிகளையும் சில முக்கிய பிரமுகர்களையும் கைது செய்தாலும் ஆச்சரியப்படுவதற்கில்லை. ஆனால் சிபிஐ தரப்பில் இதுவரைக்கும் வரவில்லைங்க. கோர்ட் மூலமா தான் வரணுங்க. சார், இந்த வேங்கு வயல் பகுதிக்கு போக முடியல, கெடுபிடி அதிகமா நடந்துகிட்டு இருக்கு, இது ஜனநாயக உரிமையை பறிக்கக்கூடிய செயல் அப்படின்னு சொல்லி திருமாவளவன் அவர்கள் இன்று செய்தியாளர்கள் மட்டத்தில் தெரிவிச்சிருக்காங்க. இதை எப்படி சார் பாக்குறீங்க? திமுகவிலிருந்து விடுதலை சிறுத்தைகள் வெளியே வருவதற்கான ஆயத்தங்களை படிப்படியாக செய்து வருகிறார். ஆதவ் அர்ஜுனா அவனுடைய வழிகாத்தன் மூலமாகத்தான் விஜய்க்கு சாதகமாக விஜயும் திருமாவளவனும் சேர்ந்து கொண்டு வேங்கை வயல் சென்றாலும் ஆச்சரியப்படுவதற்கில்லை சிவா. சார், இப்போ திருமாவளவன் வந்து ஆரம்பத்துல இந்த சிபிஐ விசாரணைக்கு எதிர்ப்பு தெரிவிச்சாங்க, சிபிஐ விசாரணையை ஏத்துக்கல. ஆனா இப்போ வந்து பாத்தீங்கன்னா சிபிஐ விசாரணை தான் வேண்டும் அப்படிங்கிறாங்க. அப்ப சிபிசிஐடி மீது இருக்கக்கூடிய நம்பிக்கையை திருமாவளவன் இழந்து விட்டார் அப்படின்னு எடுத்துக்கலாம். அப்ப சிபிஐயை பொறுத்த வரைக்கும் மத்திய ஆமாம், கண்டிப்பாக கண்டிப்பாக நம்பிக்கை இழந்து விட்டது. காரணம் அது பொய் குற்றச்சாட்டு பத்திரிகை என்று தான் அவர் வர்ணித்திருக்கிறார். இன்று பாருங்கள், விஜய் சொல்றாரு வேங்கை வயலுக்கு போறேன்னுட்டு, ஆனா சிபிஐ வாண்டாங்கிறார். அவர் ஏங்க அது? அவர் திமுகவுக்கு பக்கம் போறாரு. அவரு வேங்கை வயலை சூடு பிடித்து விட்டது அந்த ஆதவ் அர்ஜுனா மூலமாகத்தானே. என்னத்தாக பின்வாங்குகிறார் விஜய்? ஆக மொத்தம் விடுதலை சிறுத்தை கட்சி திமுக அணியிலிருந்து வெளிவதற்கான ஒரு அடித்தளத்தை அவர்கள் அமைக்கிறார்கள் என்றுதான் தெரிகிறது டெல்லியில் மூலமாக தமிழகத்தை பார்த்தால். சார், இப்போ இந்த வேங்கு வயல் மலம் கலக்கப்பட்ட விவகாரம் இந்த அடிப்படையில பாத்தீங்கன்னா இப்ப தலித் மக்களுடைய ஆதரவை திமுக இழக்கிறது, ஆதரவு குறைகிறது அப்படின்னு எடுத்துக்கலாமா சார்? என்றோ எழுந்து விட்டதே, என்றோ எழுந்து விட்டதே. திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு திமுக என்றாலே தலித் என்றாலே விரோதிகத்தான் இருக்கிறார்கள். 2 விரோதிகள் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு. ஒன்று இந்துக்கள், இரண்டாவது தலித்துகள். இந்துக்கள் பலர் ஓட்டு போட்டாலும், தங்களைத்தானே இந்து கட்சி என்று சொன்னாலும், திமுக தன்னை சாஃப்ட் இந்துத்துவாக சொன்னாலும், அதனால் தான் திமுக ஒரு தோழமை கட்சிகள் வெளியே வருகிறார்கள். அதுதான் யதார்த்தம் சிவா. இருப்பினும் தலித்தை ஏன் முதலமைச்சராக்க கூடாது என்று இன்று ஆளுநர் கூடியிருக்கிறாரே, அதுவும் இந்த தொடர்ச்சியாக பார்க்க வேண்டும். கூடிய விரைவில் அனதர் 5 வருடம் அல்லது 10 வருடத்தில் தமிழகத்தில் கண்டிப்பாக ஒரு தலித் முதலமைச்சர் வரத்தான் இருப்பார். திராவிட முன்னேற்ற கழகம் மங்கிவிட்டது. திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு அடித்தளம் ஆடுகிறது. எப்பொழுது ஈவி ராமசாமி நாயக்கரை அரசியல் ரீதியாக தாக்க சீமான் முயன்றாரோ அன்று முதல் கண்டிப்பாக திமுகவில் கலகலத்து விட்டதுங்க அந்த அடித்தளம். சார், இப்போ வக்ஃபு வாரிய சட்ட திருத்த மசோதா விவகாரத்துல நாடாளுமன்ற கூட்டுக்குழுவுடைய நடவடிக்கை கேலி கூத்தானது அப்படின்னு சொல்லி ஆராசா எம்பி தெரிவிக்கிறாங்க. இதை எப்படி சார் பாக்குறீங்க? ஆராசாவைத்தான் கேலி கூத்து என்று சொல்கிறார்கள் பாஜகவினர். காரணம், அவர் கையெழுத்து போட்டு வந்துட்டாரு தவிர மெஜாரிட்டியா இருக்கிற ஒண்ணு. அவங்க டிபேட்லாம் பண்ணாங்களே, ஏன் 37 கூட்டத்துக்கு ராஜா அட்டன் பண்ணாரு? பின்ன அவர் பாய்காட் பண்ணிருக்க வேண்டியதா? எதுக்கா மெம்பர் ஆனாரு? பின்ன தன்னுடைய ஆலோசனை சொல்ல வேண்டும் என்பதுதானே. சில கருத்துக்களை தெலுங்கு தேசமும் நிதிஷ்குமாரும் ஆதரவு தெரிவித்த பிறகு கூட, இது சட்டமான பிறகு கூட அவர்கள் இந்த சட்டத்திற்கு விரோதமாக, குறிப்பாக முஸ்லிம் வாக்காளர்களை கவர வேண்டும் என்பதற்காகத்தான் இது செய்கிறார்கள். இருப்பினும் வக்ஃப் போர்டு என்பது நில ஆக்கிரமிப்பை செய்த முஸ்லிம் அந்த மதரசா மற்றும் அமைப்புகளிலிருந்து அந்த நிலத்தை மீண்டெடுப்பதற்குத்தானே இது வழியை தவிர, எங்க தமிழ்நாட்டில் ஹெச்ஆர்சி போர்டில் இருக்கக்கூடிய நிலத்தெல்லாம் இவங்க சாப்பிடலாம். ஆனா வக்ஃப் போர்டு அந்த நிலத்தை எடுக்கக்கூடாதுன்னு சொல்றதுக்கு ராஜாவினுடைய இரட்டை முறைப்பாடு தான். ஏன் அது இரட்டை நிலைப்பாடு? ராஜா அவர்கள் வேண்டுமென்றே கபட நாடகம் ஆடுகிறாரே. அதைத்தானே பாரதிய ஜனதா கட்சியுடைய ஜெகதம்பிகா பால் என்று சொல்லக்கூடிய ஜாயிண்ட் பார்லிமெண்டரி கமிட்டியுடைய தலைவர், பஸ்தி எம்பி, உத்தரப்பிரதேச எம்பி வெளிப்படையாக ராஜாவை ஒரு சாட்டை அடி கொடுத்திருக்கிறாரே நேற்று அறிக்கை மூலமாக. அது தமிழக பத்திரிகைலாம் பெரிய வராது, ஊடகத்தில் தான் வெளிவரும்.
சார், இப்போ ராசா அவர்களை பொறுத்த வரைக்கும் இந்த வக்ஃபு வாரிய சட்ட திருத்த மசோதா பாஜக அரசு கொண்டு வந்ததே இந்து மக்களை கவர்வதற்காகத்தான் அப்படிங்கிற கருத்துக்களை முன் வச்சிருக்காங்க. இதை எப்படி சார் பாக்குறது? கண்டிப்பாக இந்து மக்கள் கவர் பண்ணதாங்க. எங்க இந்துக்கள் தானே ஓட்டு போட்டிருக்காங்க. 65 கோடி பேர் 3வது முறையாக ஓட்டு போட்டிருக்காங்க. எதுக்காக? எதுக்காகங்க? ராஜாக்கு தெரியாத இருக்குது. அது எங்கிட்டயே சண்டை போட்டிருக்காரு ராஜா. மீண்டும் வர முடியாது, நம்ம நரேந்திர மோடியால் பிரதமர் என்று நானே ராஜா கிட்ட சொன்னேன், வந்துட்டா என்ன பண்ணுவீங்கன்னுட்டு. ராஜா போன்றவர்கள் மு க ஸ்டாலின் முதலமைச்சருக்கு தவறான கருத்துக்களை சொல்லுகிறார்கள். டெல்லியில் இருந்து கனிமொழி ஆகட்டும், ராஜாவாகட்டும், டி.ஆர். பாலு ஆகட்டும், டெல்லியிலுடைய யதார்த்தத்தை மு க ஸ்டாலினுக்கு சொல்லுவது கிடையாது. நேற்று பாருங்க, உத்தராகண்ட்ல யூசிசி பாஸ் பண்ணிட்டாங்க. உத்தராகண்ட்ல நகராட்சி 12 நகராட்சிகளையும் பாஜக கைப்பற்றியது. இது ஸ்டாலினுக்கு தெரியுமா? வட இந்திய அரசியல் புரியுமா? திருப்பி திருப்பி கேள்வி கேட்கறாங்களே. பணம் தான் இவங்களுக்கு முக்கியம். தென்னரசு சரணாகதி அடைஞ்சிட்டாரு. நம்ம நரேந்திர மோடி மற்றும் அம்மையார் சீதாராமன் காலில் பணம் கொடுங்க பணம் கொடுங்கன்னு அவ்வளவு மோசமாக இருக்கக்கூடிய நிலைமையில் பணம் பைனான்சியல் எமர்ஜென்சி வந்தாலும் ஆச்சரியப்படுவதற்கு தமிழகத்தில் ஓய்வு பெற்ற ரிசர்வ் பேங்க் கவர்னர் சொல்லுகிறார் சக்திகாந்த் தாஸ், 12 முறை இந்திய அரசாங்கம் சரி ரிசர்வ் வங்கியும் சரி தமிழகத்திற்கு ஓவர் டிராஃப்ட் கொடுத்துருக்காங்க. அந்த பணம் எங்க போகுதுங்க? ராஜா கேட்கிறாரு, வெங்கை வயல்லாம் சொல்றீங்களே. பைனான்சியல் தமிழக ஊழியர்களுக்கு, அரசாங்க ஊழியர்களுக்கும் சரி, ஸ்கூல்ல நடக்கக்கூடிய பாடம் சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஆசிரியர்களுக்கும் சம்பளம் கொடுக்கக்கூடிய நிலைமையில் இல்லை தமிழக அரசாங்கம். அதைத்தானே எடப்பாடி பழனிசாமி சொல்லுகிறார் மீண்டும் மீண்டும். அதைத்தானே அண்ணாமலை சொல்லுகிறார். அதைத்தானே சீமான் சொல்லுகிறார். அதைத்தானே விஜய் சொல்லுகிறார். பல்வேறு முக்கியமான தகவல்களை நம்முடைய ரியல் ஒன் வாய்ஸ் நேயர்களோடு பகிர்ந்து கொண்டதற்கு நன்றி சார். நன்றி. நமஸ்கார். நமஸ்கார்.